மாயா ஒரு மழையான வியாழக்கிழமையன்று காணாமல் போனாள். அவள் கடைசியாக தனது கலைநிலையத்திலிருந்து வெளியேறும்போது காணப்பட்டாள். காவல்துறைக்கு முதலில் சந்தேகமடைந்தது அவளது பொறாமையான முன்னாள் காதலன் ரிஷிதான் என்று சந்தேகம். ஒரு சில நாட்கள் கழித்து ஒரு பழைய பண்ணை வீட்டின் அருகே மாயாவின் கைபேசி செயல்பட்டது. போலீசார் அங்கு சென்று சோதனை செய்தபோது அதிர்ச்சியாக மாயா உயிருடன் இருந்தாள். தனிமையில் கட்டப்பட்டு பயந்தவளாக இருந்தாள். ஆச்சரியமாக அவளது சிறந்த தோழி தாராதான் கடத்தலுக்கு காரணம் என்று தெரியவந்தது. தாரா ஒப்புக்கொண்டாள். மாயா அறியாமலே ஒரு பழைய பைண்டின் மேல் புதிய ஓவியங்களை போட்டிருந்தாள். அதில் 2 மில்லியன் பணமதிப்புள்ள திருடப்பட்ட பத்திரங்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவை தாராவின் தந்தை இறக்கும் முன் மறைத்தவை. ஆனால் உண்மையான திருப்பம் என்னவென்றால், மாயா ஏற்கனவே அந்த பத்திரங்களை கண்டுபிடித்து தாராவை குற்றவாளியாக்க திட்டமிட்டு தனது காணாமல் போன நிகழ்வை நாடகமாக அமைத்திருந்தாள். அவளே அந்த பணத்தை வைத்துக் கொள்வதற்காக தாராவை துரோகமாக காட்ட முயன்றாள். ஆனால் பண்ணை வீட்டில் பதுக்கப்பட்டிருந்த ரகசிய கேமரா அந்த உண்மையை முழுவதும் பதிவு செய்திருந்தது.